மரங்களை அகற்ற வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் போது அவற்றை வெட்டி வீழ்த்துவதற்கு பதிலாக உயிருடன் பிடுங்கி வேறொரு இடத்தில் நட்டு இயற்கையை காக்கும் முயற்சிக்கு பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பு உருவாகியுள்ளது. இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். கோவை விமான நிலைய வளாகத்தில் 6 மரங்கள் விமான நிலைய விரிவாக்க பணிகளுக்கு இடையூறாக இருந்து வந்தன. இதனை வெட்டி அகற்ற வேண்டும் என்று முடிவு செய்த போதுதான் அதிகாரிகளுக்கு ஓசை அமைப்பினர் பற்றி தெரிய வந்தது. மரங்கள் அழிக்கப்படுவதை தடுத்து அவற்றை காப்பாற்றுவதில் முனைப்பு காட்டும் ஓசை அமைப்பினர் இந்த மரங்களை வேருடன் பிடுங்கி வேறொரு இடத்தில் நட்டனர். கிளைகள் வெட்டப்பட்ட பிறகு மரத்தினுடைய சல்லிவேர்கள் மட்டும் வெட்டப்பட்டு ஆணிவேர் ஓரளவு ஆணிவேர் முழுவதுமாக இருக்கிற அளவுக்கு பொக்லைன் எந்திரத்தின் மூலமாகவும் கிரேன் எந்திரத்தின் மூலமாகவும் அவை வேரோடு பிடுங்கப்பட்டிருக்கிறது. அப்படி பிடுங்கப்பட்ட மரம் அதே நிலையில் கொண்டு போய் அங்கே நடப்பட்டு அந்த ஏற்கனவே தோண்டிய அந்த இடத்தினுடைய அந்த உயிர் மண் அங்கே போடப்பட்டு ஒரு 3 மாதம் பராமரித்தோமானால், இதற்கு முன்பாக இது மாதிரி மரங்களை நாங்கள் வளர்த்து எடுக்கிறோம். அதே போல் இந்த 3 மாதத்திற்குள் இந்த மரம் உயிர் பெற்றுவிடும். இதுவரை ஏராளமான மரங்களை இந்த முறையில் காப்பாற்றி இருப்பதாக கூறும் இந்த அமைப்பினர் மக்களுக்கு நாளுக்கு நாள் மரங்களை அழிக்காமல் பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணம் அதிகரித்து வருவதாகவும் கூறுகின்றனர். இது இந்திய அளவில் எந்த ஒரு விமான நிலையத்திலும் இந்த பணி செய்யப்படலை. முதல் முறையாக கோவை விமான நிலையத்தில் பண்ணப்படுது. இந்த நிகழ்வு எங்கே மரம் வெட்டுறதுக்கு உங்களுக்கு ஒரு பணி காரணமாக எங்காவது மரங்கள் வெட்டப்பட வேண்டிய அவசியம் ஏற்பட்டால் நீங்கள் எங்களை கூப்பிடுங்க. நாங்கள் இந்த மரங்களை மாற்றி வச்சு திரும்ப வளர வைக்கிறோம் அப்படின்ற உறுதியோடு இந்த பணிகளை செய்கிறோம். பிடுங்கி நடப்பட்ட நூற்றுக்கணக்கான மரங்கள் நல்ல முறையில் செழித்து வளர்ந்து வருவதாகவும் மரங்களை இடமாற்றம் செய்ய நினைப்போர் தங்களை தொடர்பு கொண்டால் உதவி செய்ய தயாராக இருப்பதாகவும் கூறுகின்றனர் இவர்கள். நகரமயமாதலின் ஒரு பகுதியாக அமைந்துள்ளது குடியிருப்புகளின் அதிகரிப்பு. இதனால் ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கான மரங்கள் வெட்டப்படுகின்றன. இதற்கு மாற்றாகவே அமைந்துள்ளது இந்த புதிய நடைமுறை. கோவையிலிருந்து சுஜின், நியூஸ் 18 தமிழ்நாடு.